பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருந்து உங்களை நடத்துவதாக. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 7-8 வசனங்கள். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசபேலின் வார்த்தையை கேட்டு சோர்ந்து போய் சூறை செடிக்கு கீழே போய் படுத்து, போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று படுத்து கொள்ளுகிறான் எலியா. ஆனால் கர்த்தர் அவனை அதில் படுக்க விடலை. தம்முடைய தூதனை அனுப்பி தட்டி எழுப்பி அவனுக்கு ஆகாரம் கொடுத்து, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லுகிறார். இதை கேட்டதும் எலியா என்ன பண்ணுறார்னா, எழுந்து புறப்பட்டு செல்லுகிறான். 40 நாள் இரவும் பகலும் நடந்து தேவனுடைய பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வருகிறான். ஆமென். ஏன் இங்கே கர்த்தர் அந்த ஓட்டத்தை முடிய விடலை தெரியுமா? ஏன் எலியா தொடர்ந்து ஓடுகிறான் தெரியுமா? அவன் புரிந்து கொண்டான், என் வாழ்க்கையில் தேவ திட்டம் இன்னும் பூரணமாகவில்லை. தேவ திட்டம் பூரணமாகாமல் தேவனிடத்தில் சேர முடியாது. தேவ பிள்ளைகள் தான், தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் தான், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த பூமியிலே நம்மை வாழ வைப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் நிறைவேறாமல் தேவனிடத்தில் போய் சேர முடியாது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பார்த்தீங்கன்னா 7 சபைகளுக்கு ஆண்டவர் பேசுவார் அல்லவா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே இப்படி 7 சபைகளுக்கு வருமே. 7 சபைகளுக்கு சொல்லும் போதும் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவனவனோ, ஜெயம் கொள்ளுகிறவனவனோ, ஜெயம் கொள்ளுகிறவனவனோ, இப்படி தான் வந்துட்டே இருக்கும். அதன் அர்த்தம் என்ன? பரலோகத்தில் யாருக்கு இடம் இல்லை? ஜெயிக்காதவனுக்கு இடம் இல்லை. பரலோகத்தில் யாருக்கு மட்டும்தான் இடம்? ஜெயிக்கிறவனுக்கு மட்டும்தான் இடம். இப்போ பாருங்கள், 12th ரிசல்ட் வந்துச்சு, 10th ரிசல்ட் வந்துச்சு. பாஸ் பண்ணவங்க அடுத்த கிளாஸ் போவாங்க. நான் 12th படித்தேன், எக்ஸாம் எழுதுனேன் அப்படி சொல்லியெல்லாம் அடுத்த கிளாஸுக்கு கொண்டு விட மாட்டாங்க. பாஸ் பண்ணணும், அதற்கேற்ற மார்க் இருக்கணும். அப்போ ஜெயம் என்பது ரொம்ப அவசியமானது அடுத்த நிலையை அடைவதற்கு. அதுபோல தான் எலியா உருவாக்கப்பட்டவன், கர்த்தருக்காக நின்றவன், பாகாலை முத்தமிடாதவன், எல்லாம் கரெக்டு தான். ஆனால் எலியாவே, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். உன் வாழ்க்கையில் இன்னும் தேவசித்தம் பூரணமாகவில்லை. தேவசித்தம் பூரணமாகாமல் நீ சொன்னது மாதிரி போதும் என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி நீ சொல்லும்போது கர்த்தர் எடுத்துக்கொள்வார் என்றால் உன் வாழ்க்கை அங்கே பூரணமாகாது. அதன் அர்த்தம் என்ன? உன் வாழ்க்கையில் ஜெயம் இல்லை என்றல்லவா அர்த்தம். எனவே கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவரை பலப்படுத்துகிறார். எத்தனை இரவுகள் நினைத்திருப்போம், லைஃபே வேண்டாம், இதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு சாவதே மேலென்று. ஆனால் அப்படிப்பட்ட தருணத்தில் எல்லாம் கர்த்தர் நம்மை காப்பாற்றினார். எத்தனை ஆக்சிடென்ட்ஸ், எத்தனை வியாதிகள், சில வியாதியின் உச்சத்தில் நிலை அடைந்து இதோட முடிந்தது, இவங்க இனி எழும்ப மாட்டாங்க, பிழைக்க மாட்டாங்க என்று டாக்டர்ஸ் கைவிட்ட நிலையில் கூட காப்பாற்றப்பட்டு இந்த செய்தியை கேட்குறவங்க உண்டு. கோவிடில் ஆக்சிஜன் எல்லாம் கம்ப்ளீட்டாக டவுன் ஆகி இவரை காப்பாற்ற முடியாதுங்கிற நிலையிலிருந்து காக்கப்பட்டு இந்த செய்தியை கேட்குறவங்க உண்டு. ஏன் கர்த்தர் தட்டி எழுப்பி காப்பாற்றுகிறார்? ஏன் பலப்படுத்துகிறார்? நாம் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். என கேட்குற அன்பு சகோதர சகோதரி, தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் போது, என் வாழ்க்கையில் தேவ திட்டம் நிறைவேறின பின்பு என் ஓட்ட முடியுமானால் ஆமாம் நான் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். பவுல் சொல்லுவார் அல்லவா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம லைஃப்பில் நமக்கான அசைன்மெண்ட், நம்மை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அது நிறைவேறும் போது ஆமாம் தைரியமாய் சொல்ல முடியும், நான் ஓட்டத்தை முடித்தேன் என்று. அது வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். வாழ்க்கை என்பது போராட்டம் தான். ஆமென். ஃபாதர் அழகாக பாடியிருக்கிறாங்களா, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. எஸ், ஆனாலும் பலனும் சத்துவத்தையும் கிருபைகளையும் தந்திருக்கிறார். என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே வாழ்க்கையை வெறுத்துறாதீங்க.
வாழ்க்கையை வரைத்து தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லிவிடாதீங்க. ஆமென். புலம்பலையும் அவிசுவாசமான நம்பிக்கை இழந்த வார்த்தைகளும் உங்கள் வாயில வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்து கேட்பார். நம்பிக்கையோடு காத்திருங்கள், நம்பிக்கையை பேசுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார், ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்க கிருபை செய்வார். கர்த்தருக்கு மாத்திர மகிமை உண்டாவதாக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, பல நேரங்களில் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகிற சூழ்நிலைகள் நிமித்தம் ஆண்டவர் நெருக்கத்தின் நிமித்தம் நாங்கள் சோர்ந்து போய் எதனெல்லாமோ பேசிவிடுகிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னிப்பீராக. தொடர்ந்து ஓட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.